பாரதி, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் வீட்டுக்குள்ள வந்த நிமிஷத்துல இருந்து நீங்க அவனை யாருன்னே தெரியாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருந்தீங்க. ஆனா நான் உங்க பக்கம் நியாயம் இருக்கும்னு ஒரு பர்சன் கூட கன்சிடர் பண்ணவே இல்லை. இதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல ஆதி. நீங்க எந்த தப்பும் பண்ணல. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். அதனால்தான் ஒரு கட்டத்துக்கு மேல என்னாலயும் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க முடியல. அமைதியா இருந்துட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணது தப்புதான் பாரதி. நான் உங்களை நம்பி இருக்கணும். விடுங்க ஆதி, இனிமே அத பத்தி பேச வேண்டாம். பாட்டி, என்ன பாட்டி, நீங்களாவது என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிருக்கலாம்ல. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கூடவே தானே இருந்தீங்க. என்னத்த சொல்றது? நாங்க சொன்னா மட்டும் நீங்க நம்பி இருக்கவா போறீங்க? இந்த மீனா அபிகிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். யார் கேட்டாங்க? சரி, நம்ம பேச்ச யாரும் நம்ப போறது இல்லைன்னு நாங்களே முடிவு பண்ணி நானும் லட்சுமியும் பேசாம இருந்துட்டோம். பாட்டி, நீங்க என்கிட்ட பேசிருக்கலாம்ல. ஆமா, எங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நீங்க பொய்யன்னு அடிச்சு சொல்லிருக்கலாம்ல. நாங்க சொல்றத கேக்குற நிலைமையில நீங்க இல்ல. அவன் ஒரு போட்டோவையும் கல்யாண சர்டிபிகேட்ட கொண்டாந்ததும் நீங்க அவனை முழுசா நம்பிட்டீங்க. விடுறா மச்சான், அதான் பாரதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சே. மச்சான், அதை எப்படி விட முடியும்? அம்மா, பாரதிய நாங்க நம்பலன்னு அமைதியா இருந்தாங்க. ஓகே, நீங்க வந்து எதுக்காக அவனை உங்க மகன்னு போய் சொன்னீங்க? அம்மா, உங்களதாம்மா கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அது வந்து அது 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 வந்து என்னம்மா வந்து போய் எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க கேக்குறது வாஸ்தவம் தான் தம்பி. பாரதி இப்படி ஒருத்தன் வந்திருக்கான்னு எனக்கு போன் பண்ணி சொன்னதுமே நான் வந்து அவனை ஒரு கை பாத்துடணும்னு தான் வந்தேன். வந்ததும் ஒரு சின்ன குழப்பம். வந்திருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் அவனை என் பையன்னு சொல்லி நடிச்சேன்.